வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வீகேர் நிறுவனத்தின் தலைவரான திருமதி பிரபா ரெட்டி அவர்கள். சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். பொதுவாகவே இந்த சம்மர் சீசன்ல நிறைய பேருக்கு ஸ்கின்ல ரேஷஸ் ஏற்படும். அதை தடுக்க என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் மேம்? இதுல சம்மர் சீசன் வரும்போது நல்ல வேர்க்க ஆரம்பிக்கும். எங்கெங்க இடுக்கா இருக்கோ அந்த இடத்துல வேர்க்கும் பொழுது பிளாக்காகவும் மாறும், ஒரு மாதிரி கருப்பாக ஆரம்பிச்சிடும். வெளியில போறோம் அப்படின்னாலே ஒரு ½ hour பிஃபோர் நம்ம வெளில போறதுக்கு அரை மணி நேரம் கிளம்பும் போது டக்குன்னு எடுத்து இது போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன், சன்பிளாக் கிரீம்ஸ் இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கும், அதாவது வாட்டர்மெலன், தர்பூசணி, அது மாதிரி நுங்கு, இது எல்லாமே அந்த ரொம்ப குறுனு வேர்க்குரு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதை கூட ஃபேஸ்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது இன்டர்னலாகவும் நிறைய எடுத்துக்கலாம். சம்மர் சீசன் டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி கம்மியா இருக்கும்போது ஏற்கனவே அந்த வெயிலுக்கு நிறைய வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு, அப்போ டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்கின்னை வெள்ளைப்படுத்துறதுக்காக நிறைய பேர் சோப்பு நிறைய டைம் யூஸ் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க. இந்த சோப்னால நிறைய டைம் வாஷ் பண்றதுனால என்னென்ன டிராபேக்ஸ் தன்னுடைய ஸ்கின்ல ஏற்படும் மேம்? நிறைய வாட்டி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய கண்டிப்பா சோப்ல கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும், இயற்கையாவே நம்ம முகத்துல ஒரு விதமான எண்ணெய் பசு இருக்கணும். நேச்சுரல் அந்த மாய்ஸ்டர் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அடிக்கடி சோப் போடும்போது என்ன ஆகும்னா அந்த இயற்கையா இருக்கக்கூடிய நேச்சுரல் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் லெவல் எடுக்க ஆரம்பிச்சு அதனால ட்ரைனஸ் ஆகும். அப்போ ஸ்கின் என்ன பார்க்கும், ஓகே இங்க ட்ரையா இருக்குன்றதுனால சிவம் ப்ரொடக்ஷன் திருப்பி அதிகப்படுத்தும். ஒரு ஸ்டேஜ்ல இதே மாதிரி பண்ணி அது சிஸ்டமே அது யூஸ்ட் ஆயிடும். அதனால நிறைய எண்ணெய் பசு சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ என்ன மாதிரி ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின்ல அதிக இப்போ ரொம்ப ஆயிலியா இருக்குன்னா காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி இது பண்ணி, ட்ரையா இருக்குன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸே மாற்றி ஆகணும். அல்கலைன் சோப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ கோட் மில்க் சோப்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடிக்கடி கழுவணும் போல இருந்தா கூட வாஷ் பண்ணணும்னு நினைச்சா வெறும் பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஒரு 2 வேளைக்கு மேல சோப்போ ஃபேஸ் வாஷஸோ இல்லை கிளென்சிங் மில்க்கோ யூஸ் பண்றது நல்லதில்லை. மேம், சம்மர் சீசன் வந்தாலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட ஸ்கின்னை பாதுகாக்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒரு ரெட் டாட்ஸ் மாதிரி ஏற்படும். சன்னே போகாத இடத்துல கூட அந்த ரெட் டாட்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வீக்கர்ல இருக்கு மேம்? அதாவது இப்போ ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்றது இப்போ சம்மர் சீசன் நல்ல இறுக்கமான ஆடைகள் நம்மளுடைய கண்ட்ரிக்கு அது சூட்டபிளே கிடையாது. பிகாஸ் 9 months நம்ம சம்மர்ல தான் இருக்கும். இந்த இறுக்கமான இது பண்ணும்போது அந்த ரேஷஸ் எல்லாமே வருது. ஸோ நார்மல் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கணும். டைட்டா இல்லாம லூஸா யூஸ் பண்றது நல்லது. காலையிலயும் நைட்டையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போது கூட திருப்பி அந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேஷஸ் இருக்குன்னா அதுக்கு ஈவன் இந்த சம்மர் சீசன்ல ஃபியூஷன் ஸ்பான்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய போகும். ஏன்னா இது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். இந்த பப்பாயா பல்ப், நெரோலி, இந்த அரோமாதெரபி ஆயில்ஸும் அதே மாதிரி கிரேப்ஸ் அதோட பல்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்ஸாவே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஸ்பா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ரேஷஸ் இருந்தா கூட இது மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ரேஷஸ் இல்லாம பாத்துக்க முடியும். தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம் ரிகானா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ரிகானா, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்கம்மா. எனக்கு ஹேர் பிரச்சனை. ஹேர் கீழே மொத்தம் அப்படியே ஒரு மாதிரி வெடிச்ச மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு சொல்லுங்க. கேக்குதுங்களா மேடம்? கேக்குது, சொல்லுங்க மேடம். ஹேர் கீழே பார்த்தா அப்படியே ரஃப்பா வெடிச்ச மாதிரி இருக்கு. அதிகமா இருக்கு ஹேர், ஆனா கீழே ரஃப்பா இருக்கு. அப்படியே வெடிச்ச மாதிரி ஆகுது. இப்போ ஒரு மாசம் 1.5 மாசமா. முடி திக்கா இருந்தா கூட அதோட க்ளோ இல்லாம ஒரு மாதிரி வறண்ட மாதிரி இருந்தா அதோட அழகே இருக்காது. ஆனா அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய உடம்புலயுமே ப்ராப்பரான சத்துக்கள் சரியா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய முடிதான் நம்மளுடைய உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு காட்டக்கூடிய ஒரு பேரோமீட்டர்னு சொல்றது. ஸோ நுனி பகுதியில இருக்குன்னா நீங்க சாப்பிடுற ஃபுட்ல இருந்து மேபி புரோட்டீன் கம்மியா இருக்கலாம், வேற ஏதாவது மினரல்ஸ் கம்மியா இருந்தா கூட நுனி பகுதிக்கு வரும்பொழுது அந்த சத்துக்கள் பத்தாம நம்ம ட்ரைனஸ் கொண்டு வந்திருக்கும். இல்லாட்டி ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல. ஸோ எந்த காரணத்துக்காக அப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அது கொடுக்கும் பொழுது அதாவது நேச்சுரலா நம்மளுடைய முடி புரோட்டீன்ங்கிற கெரட்டின்ல ஆனது, அது பத்தாம இருக்கும் பொழுதுதான் அந்த இது இருக்கும்.
அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தோம்னா அந்த முடி வந்து ஷைனிங்கா இருக்கும். ஸோ திக்கா இருக்கும்போது இன்னும் ஷைனிங்கா இருந்தா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு வந்து சும்மா ஹெர்பல் ஹேர் ஸ்பா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தா கூட போதும். தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் குமார். ஹலோ மேடம். சொல்லுங்க குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் பேசலாமா மேடம்? பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் மேடம் சேலத்துல. சரிங்கம்மா. முடி உதிரிடுது மேடம் கொஞ்சம். எத்தனை மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு 1.5 மாசமா எடுத்துட்டு இருக்கோம் மேடம். 1.5 மாசமா எடுத்து ஃபர்ஸ்ட் மந்த் தான் வந்து ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்க கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்களா இல்ல வீட்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இது பண்றீங்களா? கிளினிக் ட்ரீட்மெண்ட்ஸா? கிளினிக் தான் போறோம். எத்தனை மாசம் ஒரு வாட்டி? எத்தனை, அதாவது என்ன ட்ரீட்மெண்ட்? PPHRT அந்த மாதிரி 3 hours ட்ரீட்மெண்ட்டா இல்லாட்டி 1.5 hours ட்ரீட்மெண்ட்டா? ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னம்மா? பயாசிஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க. பயோசெல் ட்ரீட்மெண்ட் இது. ஆமாங்க. எத்தனை சிட்டிங் முடிச்சிருக்கீங்க? ஒரு 3 முடிச்சிருக்கேன் மேடம். 3 சிட்டிங் முடிச்சிருக்கீங்க. சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? புரியல மேடம். உள்ளுக்குள்ள சாப்பிடுற மாதிரி இந்த மெடிசின்ஸ் மாதிரி இருக்கும், அது மாதிரி கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் டேப்லெட்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு தான் இருக்கேன். சரிம்மா. எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபாலிக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாலிக்கல்ஸ்ல வந்து செல்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். அந்த பயோசெல் தெரப்பி கரெக்டா நீங்க எடுத்துட்டு இருக்கோங்க. 3 hours ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும். அது கரெக்டா எடுத்துட்டே வாங்க. ஒரு 4th, அதாவது 2nd மந்த் இல்ல 3rd மந்த்ல இருந்தே உங்களுக்கு அந்த growthங்கிறது இருக்கும். எதுக்கும் நீங்க ஒரு வாட்டி திருப்பி போய் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு புது செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி சின்ன பேபி ஹேர்ஸ் மாதிரி வந்திருக்கு, அது மாதிரி வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் கூட சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேற மற்ற டெஸ்ட்டும் HMA டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்காவா என்ன வேணுமோ அது மட்டும் கொடுப்பாங்க. ஸோ HMA டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் பேசலாமா? நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வேல்முருகன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க வேல்முருகன், உங்க சந்தேகங்களை தெளிவா கேளுங்க. முடி மொத்தக்காரு இது வெள்ளையாயிடுது மேடம். ஹலோ. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. முடி மொத்த வெள்ளையாயிடுது மேடம். என்ன வயசாகுது உங்களுக்கு? 20 மேடம். 20 வயசு. எந்த வயசுல இருந்து வெள்ளையாக ஆரம்பிச்சது? இப்போ ஒரு 4 மந்த் மேடம். 4 மாசத்துல இது எப்படி அவ்வளவு வெள்ளையாகும்? இப்போ அதான் ஒரு பாதி முடி வெள்ளையாயிடுது மேடம் வர வர. அதான் எந்த வயசுல அது மாதிரி பாதி முடி வெள்ளையாக ஆரம்பிச்சு இப்ப 4 மாசத்துக்குள்ள ஃபுல்லா வெள்ளையா இருக்கு? ஃபுல்லாலாம் இல்ல மேடம். அதாவது இப்பதான் மேடம் ஆரம்பிக்குது. அது மாதிரி ஒரு 19 வயசு ஆகுது மேடம். சரிம்மா. இப்பதான் ஆரம்பிக்குது மேடம் நல்ல வெள்ளையா வரத்துக்கு. சரி. அது என்ன பண்ண கருப்பாகும்? என்ன பண்ண கருப்பாகும்னா எதனால வெள்ளையாகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பரம்பரையில் உங்க அம்மா அப்பா சைடோ இல்லாட்டி உங்க அப்பா சைடோ இது மாதிரி இளநரைங்கிறது இருக்கா? ஹலோ வேல்முருகன். ஹலோ. தொடர்பு உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒயிட் ஹேர் வந்து நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் சொன்னா கூட வந்து ஏஜ் வந்து குறைவா தான் இருக்கும். ஆனா ஒயிட் ஹேர் வந்து என்ன ரீசனால அவர் திரும்ப சொல்லிடுங்க மாமா உங்களுக்கு. அது வெள்ளை முடி வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து பரம்பரை, அம்மாவுக்கோ இல்ல அப்பாவுக்கோ வந்து ரொம்ப சீக்கிரத்துல வெள்ளை முடி வந்திருந்தா அது ஒரு காரணம். அதே மாதிரி கெமிக்கல் அதிகமாக உள்ள ஷாம்பூஸோ இல்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதனால ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து ஃபேட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிரவுன் கலர் ஆகும். நம்ம முடி வந்து கருப்பில் இருந்து பிரவுன் ஆகும்பொழுதே நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் அடுத்த ஸ்டேஜ் வந்து வெள்ளையாகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பவே நம்ம வந்து கொஞ்சம் உஷாராயிட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது. அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். அது மாதிரி ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் கம்மியா இருந்து அயன் கம்மியா இருக்கு அப்படின்னா அதனால கண்டிப்பா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கவங்களுக்கு நிச்சயமா வெள்ளை முடிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்குன்னா அதனாலயும் வரும். மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒர்க் நேச்சர், அதாவது அதனால கேட்பாங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்கன்ட்டு. ஸோ அந்த வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ லெதர் ஃபேக்டரி அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அந்த புழங்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னா அதனாலேயே வரும். அதே மாதிரி வந்து ஃபியூட்டர்ஸ் கருவில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து அவங்க மதருக்கோ அதாவது மதருக்கு வந்து டைஃபாய்டு ஜாண்டிஸ் வந்து அதனால லிவர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கே வந்து டைஃபாய்டு ஜாண்டிஸ் வந்தாலும் லிவர் வந்து அந்த ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி கிழநெல் இருக்கு, மில்க் தீசில், அதாவது சென்ட் மேரிஸ் தீசில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம்னா லிவர் திருப்பி டோன் அப் பண்ணிட்டோம்னா சரியாகும். ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே வந்து 62 இயர்ஸ்க்கு வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க.
அந்த பண்ணினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா முடியுமே பிளாக் ஆயிருக்கு. ஏன்னா அந்த டாக்ஸின்ஸ் பிரிக்கக்கூடிய சக்தி வந்து லிவருக்கு தான் இருக்கு. அப்படி இல்லாட்டி நம்மளோட பிளட்ல எல்லாமே அதே மாதிரி கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லிவருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா உடனே சார் வந்துச்சு, டைஃபாய்டு வந்து போயிடுச்சு, ஜாண்டிஸ் வந்து போயிடுச்சு நம்ம விட்டுடுவோம். அப்படி இல்லாம லிவர் திருப்பி என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஃபுட்லயும் சரி அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது அது என்ஹான்ஸ் ஆகும். அப்போ அந்த கிரே ஹேர் வராம நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு. பட் கிரே ஹேர் வருதுன்னா ஹேர் மினரல் அனாலிசிஸ் HMA டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டோம்னா கரெக்டா எக்ஸாக்டா என்ன காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலருக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும், ஒரு சிலருக்கு ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மரகதம். வணக்கங்க. சொல்லுங்க மரகதம், உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. மேடம் கிட்ட பேசுங்க. ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகுதுங்க, ரிங்கிள்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு என்ன பண்ணணும்? ரிங்கிள்ஸ் வருது, ட்ரையா இருந்தாலே ஃபேஸ் வந்து ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதாவது ட்ரை ஸ்கின்னுக்குரிய ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வயசான தோற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா எங்கெங்க ட்ரையா இருக்கோ அங்க கொலாஜன், அதாவது அந்த புரத சத்து கம்மியா இருக்கிறதால அந்த ட்ரைனஸ் இருக்கு, அந்த கொலாஜன் லெவல் இருக்காது. ஸோ அந்த லைனா உங்களுக்கு வந்து அந்த ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட வயசு என்ன ஆகுது? எனக்கு 36 ஆச்சுங்க. 36 இயர்ஸ் ஆகுது. ஸோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்குற மாதிரி வாஷ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல்ஸ் பண்றது நல்லது. ஏன்னா ட்ரை ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ் அதிகமா இருக்கு, அதை ரிமூவ் பண்ணி அந்த ரேடியன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாய்ஸ்சர் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ரெகுலராகவே அந்த யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ஃபைப்ராலஜின், அந்த எலாஸ்டின், கொலாஜன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ட்ரைனஸ் இருக்காது, ரிங்கிள்ஸும் ஃபார்ம் ஆகாது. பட் கண்டிப்பா நீங்க ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். வணக்கம் ராஜன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜன், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. அதான் மேடம், இந்த தோல் வந்து கலர்ல புரியுது. புரியல எனக்கு. ராஜன் கொஞ்சம் சத்தமா கேளுங்க, உங்க கேள்வி என்னன்னு. அதான் மேடம், தோல்ல வந்து வெளுத்து அப்படியே இடைவெளியா வெள்ளை கலர்ல. தோல்ல வந்து வெள்ளை அந்த லுக்கோடமா மாதிரியா? ஆமா மேடம். ஓகே, அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்ல. அது நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லாட்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தெரப்பியில் அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நம்ம கொடுக்கறது இல்ல. மேம் பிரேக்ஸ் முன்னாடி ஒரு நேயர் கேட்டுட்டு இருந்தாரு, அதாவது நாங்க பயோசெல் ஹேர் க்ரோத் தெரப்பி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. அதனோட ஸ்பெஷாலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. ஆக்சுவலி பயோசெல் ஹேர் க்ரோத் தெரப்பி பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாமே மெஷினரிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். பிளஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட், இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் அதுல கொடுக்குறோம். ஒரு காம்பினேஷன் அது, அதாவது டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணி, ஃபங்கஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணி, ஸ்கேல்ப் வந்து ஒரு வைப்ரண்ட் ஆக்கி, அந்த ஃபாலிகல்ஸ் வந்து ரெடி அந்த செல் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அத்தனை ஒரு ஃபங்க்ஷன்ஸும் அதில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கு, பெப்டைட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே கலந்து ஒரு காம்பினேஷன். இப்போ வந்து யூஸ்வலாக நார்மல் ட்ரீட்மெண்ட்ல வந்து 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்தா க்ரோத் வருது. ஒரு 2 monthsலேயே வந்து நம்மளால வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். அது இல்லாமல் இதில் வந்து ஓசோன் தெரப்பி இருக்கும், லேசர் தெரப்பி. இப்போ லேசர் தெரப்பி எல்லாம் வந்து இது வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து செல்ஸ்க்கு வந்து பவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது போய் ஃபாலிகல்ஸ்ல போய் செல் மல்டிப்ளை ஆகி வரதை விட இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குது டைரக்டா. அப்போ என்ன ஆகணும், ஃபாஸ்டா செல்லை வந்து இது பண்ணி கொடுக்கும், ஸ்டிமுலேட் பண்றதுனால ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து ஹேர் க்ரோத் பார்க்க முடியும். பட் கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லது. என்ன கேட்டா முன்னாடி வந்து ஒரு சிலர் வந்து அங்கிருந்து வரதுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால வந்து நான் கிளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ராடக்டாவே கொடுத்து விட்டாச்சு. ஆனா என்னன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரா அப்ளை பண்றாங்களாங்கிறது இருக்கு. இப்போ நிறைய பேர் கொடுத்த ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருங்கிறது எங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதை வந்து யூஸ் பண்ணி அதோட ஃபீட்பேக் என்ன இருக்குங்கிறது முதல்ல பாக்குறதே நானா தான் இருப்பேன். ஆனா அதோட ரிசல்ட்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு சில வந்து அது ப்ராப்பரா யூஸ் பண்ணல, டைம் இல்லை, இன்னைக்கு கூட்டல நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுக்குறோம்னா அந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இப்போ கிளினிக்கல் சிட்டிங்ஸ் வந்து 3 hours எங்களுடைய கண்ட்ரோல் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிங்க்கு வரும்போது டாக்டர்ஸை பார்ப்பாங்க. ஸோ என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, இல்ல வேற ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுமா, இல்ல சப்ளிமெண்ட்ஸ் குறைக்கலாமா, இதெல்லாமே பார்க்கலாம். வேற என்ன டெஸ்ட் இருக்கோ அதையுமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஈவன் பிளட் டெஸ்ட் எல்லாமே கொடுத்து அந்த பயோசெல் கொடுக்கறது கண்டிப்பா ரிசல்ட்ங்கிறது ஒரு கேரண்டீட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. நாம் தொடர்ந்து பயோசெல் ஹேர் க்ரோத் தெரப்பி பத்தி மேலும் விரிவா பேசலாம். மேம் அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் குமார்.
தொடர்புல இல்ல. இந்த பயோசெல் ஹேர் க்ரோத் தெரப்பி வந்து ஒருத்தருக்கு வந்து என்னென்ன காரணங்களால இப்ப அந்த தெரப்பி வந்து பயன்படுத்துறீங்க மேம்? என்னென்ன அட்வான்டேஜஸ் அதுல இருக்கு? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியாகணும் மேம்? இதுக்கு வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டிஃப்யூஸ் ஹேர் லாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ரொசீஜர்ஸ் வந்து சேமா இருக்கும், பட் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டிஃப்யூஸ் ஹேர் லாஸ் தனியா இருக்கும், அலோபேஷியா ஏரியேட்டா தனியா இருக்காது, புழுவெட்டுக்கு அது மாதிரி வழுக்கை ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ப்ராடக்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும், பட் மற்றபடி ப்ரொசீஜர் வந்து சேமா தான் இருக்கும். பட் இதோட அட்வான்டேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும், கேரண்டி ரிசல்ட்ஸ்ங்கிறது இருக்கு. மேலும் பேசலாமா? ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். ஹலோ மேடம். சொல்லுங்க குமார், உங்க கேள்வி என்னன்னு சுருக்கமா தெளிவா கேளுங்க. மேடம் எனக்கு வந்து ஏஜ் வந்து 27. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க குமார், கேக்குது. மேடம் ஏஜ் வந்து 27 ஆகுது. சரி, முடி வந்து இப்ப குளிச்சமா பயங்கரமா கொட்டுது மேடம். கொட்டுதுன்னா எவ்வளவு முடி கொட்டுது? கொஞ்சம் ஒரு துண்டுல வந்து பாத்தீங்கன்னா பாதி முடி அதுல இருக்கும். பாதி முடி அதுல இருக்கா? ஆமா மேடம். சரி, எப்ப இருந்து கொட்டிட்டு எடுக்கிறது என்னங்க ட்ரீட்மெண்ட் மேடம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த முடி வந்து எப்பத்துல இருந்து இந்த மாதிரி அதிகமா கொட்டிட்டு இருக்கு மேடம்? ஒரு வருஷமா இருக்கு மேடம். ஒரு வருஷமா இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா? உங்களுடைய சாப்பாட்டுல சேஞ்சஸோ இல்ல உங்களுடைய தூக்கம் அது மாதிரி லைஃப் ஸ்டைல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா? என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க? அதிகமா நைட் ஷிஃப்ட் பாப்பேன் மேடம். நைட் ஷிஃப்ட் பாப்பேன். அதுதான் பிரச்சனை, நைட் ஷிஃப்ட். ஏன்னா கண்டிப்பா அந்த ஒரு வருஷத்துல வந்து எவ்வளவு அதிகமா முடி கொட்டிட்டு இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணம் தெரியாம ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் சரி வராது. நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆனா நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது நீங்க ஆல்ரெடி மெடிசன் தெரப்பி இதெல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, நம்மளோட சக்ராஸ் வந்து நைட்ல வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கும். அந்த பவர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும். நம்ம அந்த டைம்ல இருக்கும்போது எதுவுமே நடக்காது. அதனாலதான் நீங்க இப்ப செடிங்களும் எவ்வளவு வெயிலா இருந்தா கூட அது வந்து ஒரு தோண்டு போகாது. நம்ம வந்து அந்த வெயில் வரும்போது தோண்டு போயிடும். ஏன்னா அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. இயற்கைக்கு எதிராக 10:30 படுத்து தூங்கிட்டு நீங்க காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 8 மணி நேரம் தூக்கத்தை நான் பகல தான் தூங்க போறேன் அப்படின்னாலும் வேஸ்ட் தான். ஸோ அது செய்யும் பொழுது என்ன ஆகும், உங்களுடைய எந்த பவரும் கிடைக்காது. அதே மாதிரி வந்து ஹேர் தின்னிங்கா இருக்கும். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட புதுசா கொண்டு வரதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மேபி இருக்கிற முடியை வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாமே ஒழிய வந்து புதுசா கொண்டு வர முடியாது. அதே மாதிரி இது மாதிரி நைட் ஷிஃப்ட் பண்றவங்களுக்கு வந்து லேடிஸா இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப ஃபாஸ்டா ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். முகமெல்லாம் சீக்கிரம் வயதான தோற்றத்தை வந்து கொண்டு வந்துடும். ஸோ நீங்க பாத்துக்கோங்க, மேக்ஸிமம் டே ஷிஃப்ட்டுக்கு மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இதுக்கு வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, HMA டெஸ்ட் இருக்கு, அதே மாதிரி ட்ரைகோஸ்கேனுக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எக்ஸாக்ட்லி என்ன காரணத்தினால கொட்டுது, எவ்வளவு செல்ஸ் வளர்றதுல இருக்கு, எவ்வளவு செல்ஸ் கொட்டதுல இருக்கு, பால்னஸ் வந்துடுச்சா எல்லாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுதான் அது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரபாகரன். வணக்கம் மேம். மேம் கிட்ட பேசலாமா? பேசலாம் பிரபாகரன். ஹலோ மேம். சொல்லுங்க மேம் எனக்கு ஏஜ் வந்து 23 ஆகுது மேம். சரி, எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு மேம். சரிங்கம்மா. எப்பத்துல இருந்து இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு படிச்சிட்டு இருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? மேம் படிச்சிட்டு இருக்கேன் மேம். படிச்சிட்டு இருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? ME படிச்சிட்டு இருக்கேன் மேம். ME படிச்சிட்டு இருக்கீங்க. சரிம்மா. எப்பத்துல இருந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு? மேம் நான் டிப்ளமோ படிக்கல இருந்தே முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். ஆனா அதுக்கப்புறம் அதுக்குன்னு எந்த இதுவும் நீங்க ஃபாலோ பண்ணல, ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி? இல்ல மேம், இது எரோமேட்டின் ஒன்ஸ் யூஸ் பண்ணேன் மேம். அதுக்கப்புறம் லோக்கல்ல ஒரு ஓகேம்மா. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ரிசல்ட் வரும்னு ஒரு சில ப்ராடக்ட் சொல்லும்போது அதுல வந்து மற்ற ஏதாவது இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஏன்னா நேச்சுரல் தான் நாங்க யூஸ் பண்ண கூட எல்லா நேச்சுரலையுமே வந்து இப்போ இந்த காட்டுல இருந்து யூஸ் பண்ற அந்த அமேசான் காடு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அந்த காட்டுல இருந்தெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மூலிகைகளுமே வந்து தலையில வச்சுட்டு நம்ம வந்து போட்டோம்னா முடி வளர்ந்துரும்னா இப்போ பிரச்சனையே இல்லை. எல்லாருமே அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். முடிக்கும் நம்மளுடைய உடம்போட ஹெல்த்துக்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, 10th 12th படிக்கும் பொழுது ரொம்ப டென்ஷனோட படிச்சிருப்பீங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஜுவினேஷன் ட்ரீட்மெண்ட் ஒரு 1 month மட்டும் எடுத்திருந்தாலே போதும். இந்த அளவுக்கு பிரச்சனை வரவே வராது. இப்போ கூட பிரச்சனை 5 years ஆயிடுச்சு. பட் போய் பாருங்க, நம்மளோட கிளினிக்ஸ் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ட்ரைகோஸ்கேன் எடுக்கும்போது என்ன காரணங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து ஃபாலிகஸ் லைவா இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம வந்து 1 or 2 ஹேர் தெரப்பி கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியும். இதுதான் சயின்ஸ். ஸோ சயின்டிஃபிக்கா தான் நீங்க வந்து அப்ரோச் பண்ணணுமே ஒழிய ஹேருக்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆயில்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும் பத்தவே பத்தாது. மேலும் பேசலாமா? அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரேவதி. ஹலோ வணக்கங்க.
சொல்லுங்க ரேவதி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. எனக்கு வந்து கையெல்லாம் ரொம்ப பிளாக்கா இருக்குங்க. ஓகே. கை, கழுத்து ஆனா ஓரளவு ஃபேரா தான் இருப்பாங்க. ஃபேஸ் மட்டும் ஃபேரா இருக்கு, கை கழுத்து மட்டும் பிளாக்கா இருக்கு. ஆமாங்க, ஃபேஸ்மே இப்ப டல் ஆயிட்டே வருதுங்க. சரிம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃபா, வெளில வேலை செய்றீங்களா? ஹவுஸ் வைஃப் தாங்க. ஓகேம்மா. கிச்சன்ல நிறைய நேரம் இருப்பீங்களா? இல்லங்க, மார்னிங் குக்கிங் as usual தான், எப்பவும் போல குக்கிங் தான். ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் கிச்சன்ல. சரிம்மா. உங்களுக்கு சன்ஸ்கிரீன்ஸ் போடுற பழக்கம் உண்டா? இல்லங்க. கண்டிப்பா கிச்சன்ல இருந்தாலும் ஜன்னல் பக்கம் நீங்க ஜஸ்ட் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வெயில் வர்ற மாதிரி உங்களோட வீடு அமைப்பு இருந்தால் அது மாதிரி இருக்கணும். வெயில் வர மாதிரி வீடு அமைப்பு தான் நல்லது. அப்படி இருக்கும்பொழுதே நீங்க வந்து காலையிலேயே கைக்கும் கழுத்துக்கு எல்லாமே வந்து சன்ஸ்கிரீன்ஸ் போடு. ஏன்னா சென்சிட்டிவ்னஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அது போட்டுடுங்க. அது மாதிரி ஃபேஷியல்ஸ் பண்ணணும். நம்ம எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்றது ஃபேஸ்க்கு மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கை காலுக்கு எதுக்குமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அது மட்டும் வெள்ளையா இருந்தா போதும். ஸோ ஃபேஸ்க்கு என்னென்ன நீங்க வந்து ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி கை காலுக்கு சும்மா சோப் போடும்போது அப்படியே சாதாரணமா தேய்க்கிறது அப்படி இல்லாம ஃபேஸ்க்கு என்ன நீங்க கிரீம் போட்டீங்கன்னா அதே மாதிரி கைக்கும் காலுக்கும் பாடி கிரீம்ஸ் இருக்கு. அது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேன் வராம பாத்துக்கும். பட் வீட்டுல இருந்தாலும் நீங்க சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கிச்சனுக்குள்ள போகும்போது அந்த ஹீட் வந்து ஸ்கின் வந்து அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கும். மேம், எல்லா சீசனுக்கும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தா டேண்ட்ரஃப் தான் சொல்லுவாங்க. ஸோ டேண்ட்ரஃப் வந்தா ஒருத்தருக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் மேம் உங்களுக்கு? டேண்ட்ரஃப் இருந்தால் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கும். நிறைய வாட்டி க்ளோவே இல்லைன்ட்டு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, மேக்கப் போட்டுட்டே இருப்பாங்க. அதனால அந்த இருட்டு அடைஞ்ச மாதிரி இருக்கும். அது ஒரு சிம்டம்ஸ். ஸ்கின் ட்ரையா இருக்கும், தலைமுடி வந்து ட்ரை ஆகும், தலைமுடி வந்து வேரோட கொட்ட ஆரம்பிக்கும். அதாவது தின்னிங்கன்னா முடியோட டயாமீட்டர் சுற்றளவு வந்து மெல்லிசா போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு போறதே தெரியாம இருக்கும். பட் டேண்ட்ரஃப் வருதுன்னா டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ்ன்பாங்க. அதாவது தலைமுடி வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லா வந்து பரவலா முடி கொட்டிட்டு இருக்கும். முடி பார்த்து ட்ரையா இருக்கும். நல்ல ஃபாலிகல்ஸ்ல வந்து டேண்ட்ரஃப் அந்த ஃபங்கஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்னா முடியோட வேர் பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில அதையுமே நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வெள்ளை முடி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் டேண்ட்ரஃப்ங்கிறது மெலசேஷியா ஃபங்கஸ், அதாவது பிட்டியாஸ்பரம் ஓவல் ரெண்டுமே சொல்லுவாங்க. இது வந்துடுச்சுன்னா ஜஸ்ட் வீட்ல இருந்து எதுவுமே பண்ண முடியாது. இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான். இது சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா டேண்ட்ரஃப்ங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய சவால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதே. அது எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைக்கா. பட் இதுதான் ரூட் காசா இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு. டேண்ட்ரஃப் சிம்டம்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மணிகண்டன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. என் வயசு வந்து 38 வயசு ஆகுது மேடம். சரிங்க. முடி வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஓரளவு நார்மலா கொட்டிடுச்சு மேடம். சரி. எனக்கு 2 வருஷமா வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு மேடம். சரிங்க. அதான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா முடி வளர வாய்ப்பு இருக்கா மேடம்? 36 வயசுல சுகர் வந்திருக்குன்னா என்ன காரணம்? உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்கா சுகர் ப்ராப்ளம் இருந்ததா இல்ல நீங்களா கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல அப்பாவுக்கு இருக்கு மேடம். அப்பாவுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. சரி. ரொம்ப உங்களோட என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க? நான் வந்து இந்த லைன்ல கடைக்கடை பிக்சர் பண்றேன் மேடம். புரியல. மணிகண்டன், என்ன ஒர்க் பண்றீங்க? நான் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் மேடம். என்ன ஒர்க் பண்றீங்க மணிகண்டன்? நான் ஃபீல்ட் ஒர்க் தான் மேடம். மார்க்கெட்டிங்ல கடைக்கடை சப்போர்ட் பண்றேன். மார்க்கெட்டிங் ஃபீல்ட் ஒர்க். ஓகே. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்தா கூட நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லைன்னா கூட வந்து சுகர் வந்துடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா இப்போ சுகர் இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இப்போ நார்மல் பீப்புளுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை விட ஒரு 10% கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஒர்க் நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன். நான் ஸோ ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும், வெயில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நார்மலாக எந்த ப்ராப்ளமே இல்லைன்னா கூட முடி வந்து கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால அது வந்து இன்னுமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஃபாலிக்கல் இருக்கிறது ரொம்பவே ஆறாமலே கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபர்தரா போகாம பாத்துக்கலாம். ஒரு 10 to 20% ரீக்ரோத்ங்கிறது சான்சஸ் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். பெங்களூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வள்ளி. வணக்கம். தொடர்புல இல்ல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எனக்கு பாத்தீங்கன்னா முகத்துல வந்து தோல் உரியிற பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு மேம். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு இதுக்காக வீக்கர்ல? தோல் உரியிற பிரச்சனை வருதுன்னா ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும், இல்லாட்டி டீஹைட்ரேட் ஆயிருக்கும். அதாவது பாடியில இருக்கக்கூடிய நீர் சத்து குறையும் பொழுது அங்கங்க தோல் வந்து உறிஞ்சிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெடிப்புகள் கூட வர ஆரம்பிச்சிருக்கும். அப்ப முதல்ல அவங்க செய்ய வேண்டியது இன்டர்னலா வந்து நிறைய தண்ணி எடுத்துட்டு இருக்கணும். அந்த தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து அந்த மாய்ஸ்ட் எஃபெக்ட்ங்கிறது இருக்கும், நீர் சத்து குறையாம இருக்கும். அதுக்கப்புறம் டெட்டா இருக்கக்கூடிய ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் ரெனிவல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நியூ செல்ஸை வந்து
ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்டியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ஸ்கின் க்ளோவா இருக்கும். அதில் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நியூ செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின்ல வரும்பொழுது அந்த க்ளோன்றது இருக்கும். அந்த ஒரு உங்க ஃபிளேக்ஸ் மாதிரி எல்லாமே வராது. ஸோ இன்டர்னலாவும் அவங்க பார்த்துக்கணும், எக்ஸ்டர்னலாவும் பார்த்துக்கணும். அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். மேலும் பேசலாமா? அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடாச்சலம். வணக்கம் வெங்கடாச்சலம். வணக்கம் மேடம். சொல்லுங்க வெங்கடாச்சலம், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. எனக்கு 29 வயசு தான் மேடம் ஆகுது. சொல்லுங்க. இளநேரம் வருது, என்ன தெரியல, 29 வயசுல இளநேரம் நரைக்குது, முடி நரைக்குது சைட்ல. சரி, நீங்க 29 வயசுக்கு இளநேரம் வருதுன்னு கவலைப்பட, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களே வெள்ளை முடியோட பிறந்துட்டு இருக்காங்க. மேடம் மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகுது. ஃபீல் பண்ண இல்லீங்களா? மேரேஜ் ஆகி தான் வந்துச்சா? மேரேஜ் ஆகி தான் வந்துச்சு. எங்க வீட்டுல ரொம்ப கல்யாணத்துக்கு அப்புறம் டென்ஷன் கூடி போயிடுச்சோ? அதெல்லாம் இல்ல மேம், என்னன்னு தெரியல. ரீசெண்டா ஒரு 6 மாசமா தான் அது மாதிரி இருக்கு. சரி சரி, அதாவது ஒரு வெள்ளை முடி வருதுன்னா இந்த 6 மாசத்துல வருதுன்னா உடனே வந்து டிசைட் ஆகி இன்னைக்கே டென்ஷன் வந்து இன்னைக்கே வருதுன்றது கிடையாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே மேபி ரொம்ப டென்ஷனா இருந்திருக்கலாம், கல்யாணத்தை பத்தி ஒரு பயம் ஒரு கொடுத்துருக்கலாம், இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்ம சிஸ்டருக்கு வந்து சந்தோஷமா பயமாங்கிறது தெரியாது. ஓவர் சந்தோஷம் கொடுத்தாலும் சரி, ஒரு பயம் கவலை கொடுத்தாலும் சரி, அட்ரினல் கிளாண்ட்ஸ் வந்து ஓவரா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து இந்த செபம் லெவல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு ரீசனா இருக்கலாம். இல்லாட்டி ஃபுட்ல வந்து சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், இல்ல ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சொன்ன மாதிரி அந்த பயம் சந்தோஷம் இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறதுனால இம்மீடியட்டா நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து கிளினிக்கு வந்துட்டு டெஸ்ட் எடுப்பாங்க. ட்ரைகோ அனாலிசிஸ் டெஸ்ட் ஒன்று இருக்கு, அதே மாதிரி HMA டெஸ்ட் ஒன்று இருக்கும். கிரே ஹேர்னா கம்பல்சரி அந்த டெஸ்ட். அது வந்து உங்களுடைய சாப்பாட்டுல என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கணும், என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு கிளியரான ஒரு இது கொடுத்துரும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே ஃபர்தரா வராம பாத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜ். சொல்லுங்க ராஜ், உங்க கேள்வி என்ன சத்தமா கேளுங்க. சொல்லுங்க. தொடர்புல இல்ல மேம். ஹேர் ரிவைவ் தெரப்பி பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அந்த ஹேர் ரிவைவ் தெரப்பி அதாவது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, பயோசெல் தெரப்பி இருக்கு, ஹேர் ரிவைவ் தெரப்பி இருக்கு. ஹேர் ரிவைவ் தெரப்பில இருந்து நிறைய growth ஃபேக்டர்ஸும் பெப்டைட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஸ்டெம் செல்ஸ் தேவையில்லை, எங்களால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னும் போது அந்த ஹேர் ரிவைவ் தெரப்பி கொடுக்கறது. இந்த பெப்டைட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபாலிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அந்த செல்ஸை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கறது. ஸோ கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல வந்து பயோசெல்க்கு அடுத்ததாக கொடுக்கறது இந்த ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பயோசெல் தெரப்பில வந்து எல்லா இதுவும் இருக்கும். ஹேர் ரிவைவ் தெரப்பில என்ன இருக்கோ, ஸ்டெம் செல்ஸ்ல என்ன இருக்கோ அத்தனையும் அதுல வந்து இன்க்ளூடா இருக்கும். ஸோ பெஸ்டா இருக்கிறது அது. ஆனால் எல்லாராலையும் என்ன இன்னைக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் இம்போர்ட் பண்றதுங்கிறது அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம், அவ்வளோ ஒரு காஸ்ட்லியா இருக்கு. ஜஸ்ட் இந்த இது ஒரு சின்ன ஒரு பாட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 lakhs 70 lakhs அது மாதிரி வரும். அதே சமயம் ரிசல்ட்ஸ் அது மாதிரி இருக்கும். பட் மக்களால் எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னும் போது அந்த ஹேர் ரிவைவ் தெரப்பி கூட. பட் ஹேர் ரிவைவ் தெரப்பிலுமே பாத்தீங்கன்னா பெப்டைட்ஸ் இருக்கு, காஸ்மெட்டிக்கல்ஸ் இருக்கு, ஹேர் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து ஹேரை வந்து நல்லா இது பண்ணும். பட் இது வந்து ஸ்டெம் செல்ஸ் பயோசெல்ஸ்ல வந்து ஒரு 2 months 3 months டைம் எடுக்கும் அந்த மாதிரி. மேம் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு மேம்? ரிமூவ் பண்ணா என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும், என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதுக்காக? பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகுறதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, அதே மாதிரி குளிப்பாங்க, டவல் எடுத்து நல்ல ஒரு தேய்ப்பாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ஈவன் 14-15 இயர்ஸ்க்கு எல்லாமே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்துடுது. காரணம் என்னன்னா அப்படி தேய்க்கும் போது போஸ் ஓப்பன் ஆயிடும். ஃபேஸ் வந்து குளிச்சாலும் சரி, ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, டவல் எடுத்து ஜஸ்ட் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களோட போஸ் நீங்க டிஸ்டர்ப் பண்ணல, அதனால போஸ் ஓப்பன் ஆகாது. பட் ஒன்ஸ் ஓப்பன் ஆகும்போது அதுல வந்து டஸ்ட் இதெல்லாமே வெளியில போகும்போது டர்ட் அண்ட் டஸ்ட் இதெல்லாமே வந்து அதுல படிய ஆரம்பிக்கும். அதுல வந்து சிபம் சேரும்போது ஒரு சில இதெல்லாமே வந்து ஒயிட் ஆக மாட்டோம், அந்த பஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ப்ரெஸ் பண்ணா ஒரு ஒயிட்டா வரும். அது மாதிரி ஒரு சிலதுல இருந்து அப்படியே வந்து உள்ளுக்குள்ளாரையே இதாக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்துடும். ஸோ இது எல்லாமே போஸ் ஓப்பனா இருக்கிறது தான். பட் ஒன்ஸ் வந்துடுச்சுனாலே நீங்க வந்து ரெகுலர் ஃபேஷியல்ஸ் பண்ணணும். ஃபேஷியல்ஸ் பண்ணும்பொழுது ஸ்டீம் கொடுத்து போஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா போஸ் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க வீட்லயே ஒரு சில இந்த குக்கர் இதெல்லாம் வருதுன்னா அப்படியே காமிச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு நீங்க விட்டுடும் பொழுது போஸ் ஓப்பன்லயே நின்று போயிடும். அதனால வந்து ஃபேஷியல்ஸ் பண்ணும்பொழுது இப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா முன்னாடி ப்ரொசீஜர் வந்து கிளென்ஸ் பண்ணுவாங்க, ஸ்க்ரப் பண்ணுவாங்க, ஸ்டீம் கொடுப்பாங்க, பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க, டோனர் யூஸ் பண்ணி டோன் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேக் போடுவாங்க. ஆனா நம்ம வந்து டோனர் யூஸ் பண்றதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா போஸை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கறது. ஆனா ஃபேஷியல் பண்ணும்போது என்ன பண்ணணும், இப்போ வந்து முன்னாடி அந்த சயின்ஸ் தெரியல, இப்போ சயின்ஸ் வரும்பொழுது போஸ் ஓப்பனா இருக்கும்போது தான் நீங்க க்ரீம் கொடுத்து மசாஜ் பண்ணா அந்த ஸ்கின்னுக்குரிய ஃபுட் வந்து ஸ்கின்னுக்குள்ளார போகும். ஸோ கிளென்ஸ், ஸ்க்ரப், ஸ்டீம், பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோனர், பிகாஸ் போஸ் க்ளோஸ் பண்றோம். அந்த டோனர்ல எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கடைசியா வந்து நம்ம பேக் போட்டு க்ளோஸ் பண்றோம். ஸோ நம்ம இது பண்ணிக்கலாம், ஏதாவது கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத நம்ம மேக் ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கணும். வந்து பேசலாமா? அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் விஜி. ஹலோ, சொல்லுங்க விஜி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. மேடம் சொல்லுங்கம்மா. ஹலோ, முகத்துல மீச தாடி மாதிரி வருதுங்க மேடம், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குமா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்ஸ் தான் அது. இன்டென்ஸ் பல்ஸ் லைட் சிஸ்டம் IPL ஒன்று இருக்கு, என்டிஆக் லேசர் இருக்கு. இன்டென்ஸ் பல்ஸ் லைட் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றது. என்டிஆக் லேசர் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு ஹேர்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹிருசுட்டிசம் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ்ல வந்து அன்வான்ட் ஹேர் வரது வந்து ஹிருசுட்டிசம் சொல்லுவாங்க. இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருந்தா அது மாதிரி வரும். PCOD ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதனால வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும்பொழுது இந்த பிரச்சனை வரும். சப்போஸ் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மந்த்லி ஒன்ஸ் பண்ற மாதிரி 10 to 12 சிட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே போதும், இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாவே போயிடும். நீங்க அதை வச்சுட்டு த்ரெட்டிங், வேக்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி திக்கா இருக்கு. ஜென்ஸ்க்கு எப்படி ரஃப் ஸ்கின் இருக்கும் அது மாதிரி ஃபீமேலுக்கும் வர ஆரம்பிச்சிடும். அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் லேசர் கொடுக்கும்பொழுது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிய ஸ்கின் ரொம்ப நார்மலா அந்த ஸ்மூத்தாவே இருக்கும். தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் அமுதா. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க அமுதா, உங்க சந்தேகங்களை கேளுங்க. எங்க பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. கால்ல வந்து வெடிப்பு வருது. நாங்க 6 மாசமா அந்த தோல் டாக்டர் காமிச்சிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. அது வந்து மாத்திரை சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகுது. மண்ணில் விளையாண்டானா திருப்பி அந்த வறட்சி மாதிரி திருப்பி வெடிப்பு வந்துருதுங்க. சரிங்கம்மா. அதுக்கு என்ன மேடம் செய்ய முடியும்? இது வந்து எங்களோட இது சம்பந்தப்பட்டது இல்லாம நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நீங்க பார்க்கணும். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நீங்க எடுத்தாகணும். மேம், ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபார் மெனுக்கு தான் நிறைய யூஸ் பண்றீங்க. எதனால வந்து ஆண்களுக்கு மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட் அதிகப்படியா யூஸ் பண்றீங்க மேம்? இல்ல, ஆண்கள் நிறைய பேர் வர்றாங்க, அதனால ஆண்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபீமேலுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் வழுக்க இருந்துச்சு. பெண்களுக்கு வந்து என்ன ஒரு நம்பிக்கை, எப்படி இருந்தாலும் முடி வந்து கொட்டாது, கண்டிப்பா கொஞ்சம் முடியாது இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. அது முன்னாடி ஆண்களுக்குரிய வழுக்க வந்து பாத்தீங்கன்னா 8 கிரேட்ஸ் அந்த மேல போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் W மாதிரி இருக்கும், அப்புறம் லைட்டா V மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் U மாதிரி இருக்கும், அப்புறம் இன்வெர்டட் U மாதிரி வரும். லேடிஸ்க்கு வந்து எங்க கோட் எடுக்கிறோமோ அந்த இந்த சைடு தான் போயிட்டு இருந்து. இப்ப அதுவும் மாறி இதே மாதிரி ஆண்களுக்கு எப்படி வருது, ஏன்னா நம்ம ஈக்குவல் அப்படின்ற சொல்ற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கும் அது மாதிரி ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு. அதனால ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது வந்துட்டு அது அவங்களுக்கு சீக்கிரமா தெரியறதுனால அவங்க வந்துடுறாங்க. லேடிஸ் வந்து இது பண்றாங்க. ஆனா கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் தான் அதிகமா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அது மாதிரி ஓரவஞ்சன் எல்லாம் பண்றதுல எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கொடுக்கறது. ப்ளீச்னால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, அதே மாதிரி ப்ளீச்னால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அடிக்கடி ப்ளீச் பண்ணா ஸ்கின் வந்து என்ன தன்மை இழக்கும் மேம், அதை பத்தி சொல்லுங்க. ப்ளீச் அடிக்கும் பொழுது அட்வான்டேஜஸ் என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தப்பே அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு, அம்மோனியா. அப்போ நான் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து இது ஏன் வந்து இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கிற ஒரு இது வந்து ஸ்கின்ல போடும்போது என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் தான் முதல்ல நான் கேட்டேன். என்ன ட்ரை ஆகும், நான் வெள்ளையாகும்ல அப்படின்னாங்க. எனக்கு வெள்ளையாகிறது செகண்டரி. என்ன வெள்ளையாகிறதுங்கிறது ஸ்கின்ல 23 நாள்ல இருந்து 28 நாளுக்குள்ள புது செல்ஸ் வந்துட்டு போகுது. அப்போ ஒவ்வொரு மாசமும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பட் இவ்வளவு கெமிக்கல்ஸ் நம்மளுடைய ஸ்கின்ல போகும்போது எபிடர்மிஸ், டெர்மிஸ் வழியா உள்ள போகும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஒரு சில ஸ்கின் எல்லாம் எரிச்சிடும். அதான் ஃபர்ஸ்டே நான் படிக்கிற அந்த காலத்திலே சொல்லிட்டேன், இது வந்து ஜென்மத்துக்கும் நான் பண்ணவே மாட்டேன். என்னுடைய கிளினிக்ஸ்ல எங்கேயுமே ப்ளீச் பண்ண மாட்டோம். ப்ளீச்சிங்கிறதுனால பண்றதுனால ஒரு அட்வான்டேஜும் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அதிகம். அந்த நேரத்துக்கு ஒரு வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ப்ளீச் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நல்ல ஃபேஷியல்ஸ், நல்ல கரெக்டான அரோமா தெரப்பி ஆயில்ஸ், நல்ல காஸ்மெட்டிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஷியல்ஸ் பண்ணோம்னா நிச்சயமா ஃபேஷியலுக்கு முன்னாடி ஒரு போட்டோ, ஆஃப்டர் போட்டோ எடுத்தா நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் ப்ரொசீஜர்ஸ், அந்த ஃபேஸ் மசில்ஸ் எங்க இருக்கோ அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுத்தாங்கனாலே கரெக்டா அந்த பாயிண்ட்ஸ் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வரும். அது இம்ப்ரூவ் ஆகும்போது ஸ்கின்னோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின்னோட கலரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ளீச் பண்றது அட்வைசபிளே கிடையாது, என்னைக்குமே பண்ணாதீங்க, பண்ணிக்கவும் செய்யாதீங்க. மேம், உங்களோட அடுத்த ரிசர்ச் என்ன மேம் நடந்துட்டு இருக்கு?
கிரே ஹேரோட தான் போயிட்டு இருக்கு. கிரே ஹேரோட வந்து இன்னைக்கு வந்து பாதி இப்போ ஒரு 100 மெம்பர்ஸ் கொடுத்தோம் 60 to 63% வந்து கலர் ரிவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மித்த பேருக்கு ஏன் வரலங்கிற அந்த ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. ஸோ கிரே ஹேர் ரொம்ப சீக்கிரத்துல வந்துடும். நம்மளுக்கு ஏதாவது கிரே ஹேர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் வீக் ஹேர்ல எடுக்கிற பொழுது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் மேம். அடுத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுட்லயும் ஏதாவது ஹேபிட் லைஃப் ஸ்டைல் வந்து மாறணுமா மேம்? அப்படி நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். முடிக்கு வந்தாலே அவங்களுடைய டோட்டல் ஹெல்த் நல்லா. ஏன்னா ஹெல்த்தோட ஒரு பேரோமீட்டர் தான் ஹேருங்கிறது. இன்னைக்கு ஒரு ஜரத்துல படுத்தா முடி கொட்டும், இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருந்தா முடி கொட்டும். ஸோ இன்னைக்கு என்ன நீங்க ஃபுட்ல வந்து புரோட்டீனே எடுக்காம கார்போஹைட்ரேட் மட்டும் அதோட இது வந்து முடியல காமிக்கு. ஸோ உங்களோட ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா முடி நல்லா இருக்கும். ஸோ முடிக்கு ட்ரீட்மெண்ட் வந்தா டோட்டல் ஹெல்த் சரி பண்ற மாதிரி தான் ஒரு இதுக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சும்பாங்க. ஆனால் என்ன ஒன்று நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்ல வந்து கரெக்ட் பண்றோம். நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா, கரெக்டான ஃபுட் தான் ரெக்கமெண்ட் பண்றோமா அப்படிங்கிறது தான் இந்த ஹேர் மினரல் அனாலிசிஸ் டெஸ்ட். HMAங்கிறது இன்னைக்கு யாருமே வச்சல, எந்த ஹேர் கிளினிக்ஸ் இது மாதிரி வச்சதுல. யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ண மெஷின். அது உங்களோட ஹேர் எடுத்து டைஜஸ்ட் பண்ணி அதுல என்ன இருக்கு, உங்களுடைய எப்படி ஜோசியம் பார்க்க எவ்வளவு மும்முரமா நீங்க இப்போ நம்ம ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட உடம்போட நம்மளோட ஹெல்த்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த HMA டெஸ்ட். இது வந்து நான் ஆஸ்திரேலியால படிக்கும்போது அங்க நான் என்னோட முடி டெஸ்ட் கொடுத்து பார்த்தேன். பட் ஏன் இந்தியாவில வரலன்னா எக்ஸ்பென்சிவ். அது அந்த மெஷின்ஸ் வந்து க்ரோஸ் கணக்குல பட் இம்போர்ட் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் இம்போர்ட் பண்ணது. ஏன்னா கிரே ஹேர்க்குலாம் ரிசர்ச் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபுட் கொடுத்தா அவங்களுக்கு சரியாகுது இதுக்கெல்லாம் பண்றதுக்கு. பட் கிளைண்ட்ஸ்க்கு அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். யாராவது குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு நினைச்சா கூட என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கணும்னு கேட்டா நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்படி சயின்டிபிக்கா ஒரு அப்ரோச் கொடுத்துடலாம். தொடர்ந்து பேசலாமா? மடத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் கோமதி. மேடம் மேம் பேசுங்க. சொல்லுங்க கோமதி. ஹலோ மேடம் பேசுங்க. பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம், முடி கொட்டிட்டே இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. 22 இயர்ஸ் ஆகுது மேடம். 22 இயர்ஸ் ஆகுதா? ஆமாங்க மேடம். சரிம்மா. எப்பத்துல இருந்து முடி கொட்டுது உங்களுக்கு? இப்போ 6 மந்த்தாவே கொட்டிட்டு இருக்குங்க மேடம். 6 மந்த்ஸா கொட்டுதா? 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? சாப்பாடு ஏதாவது மாத்துனீங்களா? பேபி இப்பதான் 6 மந்த் ஆகுதுங்க மேடம். அதுதான் பார்த்தேன். ஏன்னா டெலிவரி ஆகி 6 மந்த்ஸ் ஆகுது, கண்டிப்பா முடி கொட்டும். ஆனா நீங்க நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க, புரோட்டீன் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. அப்ப குழந்தைக்கு பால் கொடுக்கறதும் நல்லா இருக்கும், அந்த குழந்தைக்கு நல்ல சத்து போய் சேரும். இன்னும் ஒரு 3 மாசம் நல்ல சாப்பாடு கரெக்டா எடுத்து கரெக்டான தூக்கத்தை பாருங்க. அதுக்கப்புறம் சரியாகல அப்படின்னா நீங்க கிளினிக் வந்து பாருங்க. அது வரைக்கும் ஒன்றும் தேவையில்லை. தொடர்ந்து பேசலாமா? அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் அனிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க அனிதா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்கம்மா. மாதிரி ஃபேஸ் கிரீம் மாத்தி நாங்க போட்டோம், இந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்ட்டு. சரிம்மா. அப்படியே ஃபேஸ் எல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு மேடம். கண்ணு கீழே கருவளையோன்ட்டு நான் போட்டேன் அந்த கிரீம. சரிம்மா. இப்ப வெயில்ல கூட போக முடியல மேடம், அப்படியே முகம்லாம் சிகப்பாயிடுது. ஓகே. நீங்க போட்டிருக்கிற கிரீம் வந்து மேபி அந்த கெமிக்கல்ஸ் ஒயிட்டனிங் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். கையில எடுத்து போடும்போது கையும் கருப்பாச்சா? இல்ல இல்ல மேடம், பிளாக் எல்லாம் ஆகல. அந்த கிரீம் வந்து நல்லாதான் இருக்கு மேடம். ஓகேம்மா. அதாவது ஹைட்ரோகுயினன் இந்த மாதிரி ப்ராடக்ட் கெமிக்கல்ஸ் இருக்கும்போது ஸ்கின்னோட சென்சிட்டிவ்னஸ் அதிகம். ஒரு சில கிரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல ரெட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க லைட் கீழே நின்னா கூட ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அப்படியே ஸ்கின் கேன்சர் வர கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமான கிரீம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சென்சிட்டிவ்னஸ் குறைக்கிறதுக்கு வெறும் அரோமா தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை சிரம் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் நார்மலுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த வைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸோ கண்ணுக்கிழ கருவளையத்துக்கோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பட் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் ஃபியூச்சர்ல சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா ரிலீஃப் கிடைக்கணும், அடுத்த நாளே ரிசல்ட் வரணும், இல்லை அதுக்கு அடுத்த வாரமே வரணும்னா இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுடைய ஸ்கின்னுக்கு இது ஒத்து வருமாங்கிறது நீங்க கன்சல்டேஷன்ஸ்க்கு வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நன்றி மேடம். இவ்வளவு நேரம் நீங்க வந்து முடி மற்றும் சர்மம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை குறித்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க மேடம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வீக்கர் நிறுவனத்தின் தலைவரான திருமதி பிரபா ரெட்டி அவர்கள். முடி மற்றும் சர்மம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.